டிஜிட்டல் வளர்ச்சிக்கு பாஜக தான் முழு காரணம் அப்படின்ட்டு பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை சொல்லியிருக்காரு. டிஜிட்டல் வளர்ச்சிக்கு காரணம்னு அண்ணாமலை சொன்னார்னா, எங்க தலைவர் ராகுல் காந்தி டிஜிட்டல் மயமாக்கப்பட்ட வாக்கு விவரங்களை கொடுங்கன்னா இல்லைன்றாங்களா? அப்ப எங்க டிஜிட்டல் மயமாயிருக்காது? ஒண்ணு அது உண்மையா இல்ல இது உண்மையா? டிஜிட்டல் மயமாக்கப்பட்ட இந்தியா, டிஜிட்டல் இந்தியான்னு தொடர்ந்து சொல்றீங்க. அதை எங்க தலைவர் கேட்கிறாரு, நீங்க டிஜிட்டல் மயமாக்கிட்டீங்க, எல்லா டேட்டா பேஸும் உங்ககிட்ட இருக்கு, எங்களுக்கு இந்த தரவுகளை கொடுங்கன்னா இல்ல, அப்படிலாம் இல்ல, டிஜிட்டல் மயம் இல்லைன்றாங்க. இது அது உண்மையா இது உண்மையா? என்ன சாதனை? நாங்க தொடர்ந்து 8 வருஷமா சொல்லிட்டு இருக்கோம். இந்த ஜிஎஸ்டி என்பது காங்கிரஸ் கொண்டு வந்தது எதிர்த்தார். ஒருத்தர் யார் எதிர்த்தார்னா, குஜராத்துடைய முதலமைச்சராக இருந்து இன்னைக்கு பிரதமரா 11வது ஆண்டு அடி எடுத்து வைத்திருக்கிறார், எதிர்த்தார். ஜிஎஸ்டியை இந்தியாவுக்குள் அனுமதிக்க மாட்டோம்னார். கடைசி வரைக்கும் எதிர்த்துட்டு தான் இங்க பிரதமரா வந்தார். அதுல தமிழ்நாட்டுல அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் விடவே மாட்டோம் ஜிஎஸ்டி. நாங்க சொன்ன ஜிஎஸ்டி 18 விழுக்காடு. இந்த தேசத்து மக்கள் 18 விழுக்காடுக்கு மேல தாங்க மாட்டாங்க. மோடி அவர்கள் அறிமுகப்படுத்தின ஜிஎஸ்டி 40 விழுக்காடு. ஐரோப்பா கண்டத்துல தாங்குவார்கள், அமெரிக்காவில் தாங்கிக் கொள்வார்கள். இந்த நம்முடைய நாடு வளரும் நாடு, வளர்ந்த நாடு இல்லை. ஆகையால 18 விழுக்காடுக்கு மேல போகாதீங்கன்னாரு. 40 விழுக்காடு போட்டார். மருத்துவமனைக்கு உயிர் காக்கும் ஐசியு சிசியூல போனோம் என்னாலும் ஜிஎஸ்டி. மாற்றுத்திறனாளிகளுக்கு உபகரணங்கள் வாங்கினாலும் அதுக்கு ஜிஎஸ்டி. பெண்களுக்கு தேவையான பொருட்களை வாங்க வேண்டும் என்றாலும் அதுக்கு ஜிஎஸ்டி. எல்லாத்துக்கும் போட்டார். என்ன ஆச்சு? உலக ஆய்வறிஞர்கள்லாம் ஒரு ஆய்வு நடத்தினாங்க, இந்தியாவுடைய பொருளாதாரம் எப்படி இருக்கு. இந்த ஜிஎஸ்டி வந்த பிறகு இந்தியாவின் மக்களுடைய சிறு சேமிப்பு காலியாகிவிட்டன. அதற்கு கூடுதலாக இப்பொழுது கடன் சுமையை சுமந்து கொண்டிருக்கிறார்கள் இந்திய மக்கள்னு ஆய்வறிக்கை. அதனால என்ன நெட் ரிசல்ட்னா, இந்தியாவுடைய பொருளாதாரம் அடிபாதாளத்துக்கு போயிடுச்சு. உடனே வீழ்த்து கொண்ட மோடி அவர்கள் 8 ஆண்டுகளுக்கு முன்னாடி 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி எங்களுடைய தலைவர்கள் சொன்னதை கேட்காமல் இப்பொழுது நாங்கள் 18 விழுக்காடுக்கு திரும்புகிறோம், குறைக்கிறோம் சொல்றார். அப்போ இந்த 8-9 ஆண்டுகளா இந்த மக்கள் பட்ட இன்னல்களுக்கும் வேதனைகளுக்கும் துன்பத்திற்கும் துயரத்திற்கும் யார் பதில் சொல்வது? 1 கோடியா 2 கோடியா? ஏறக்குறைய 60 லட்சம் கோடிக்கு மேல் இந்த வரியை வசூல் பண்ணி இருக்கிறார்கள். யாருக்காக இந்த வரி? அம்பானி அதானிக்காக. ஆகவே நாட்டு மக்கள் இதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். தேர்தலில பாடம் புகட்டுவார்கள்.